ஏட்டையா என்ன கம்ப்ளைண்ட்? தெரிலங்கய்யா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா இங்க வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கலாம். சரிங்க சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் கம்ப்ளைண்ட் பற்றி இவர் தான் சார். வணக்கம் ஐயா. ஏயா ஐயா அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, உன்னை யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னது? நம்ம தகுதிக்கு எது வருமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். தகுதி மீறி ஆசைப்பட்டா அப்புறம் இப்படி தான் வந்து நிற்கணும். ஐயா எடுத்த உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல ஐயா. கொஞ்சம் பொறுத்துக்க தாய். டாக்டர் வாங்க டாக்டர். நான் சொன்ன பேஷண்ட் இவங்க தான் டாக்டர். அம்மா என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா. ஐயா அழாம இருங்க. அம்மா தைரியமா இருமா. எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? 10 நாளா இருக்குமா. அப்படியா? ஏன் இவ்வளவு நாளா கவனிக்கல? தப்புதாம்மா தப்புதாம்மா. சரி அழாதீங்க, உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திருங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போதே 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இருக்காரு. புரிஞ்சுக்கோ, ஐயாவை நீதான் பாத்துக்கணும். ஐயா உங்க பொண்ணுக்கு கைனோகாலஜிக்கல் டிசார்டர் வந்திருக்கு. அப்படின்னா என்னங்க ஐயா? அதாவது நான் சொல்றேன் ஐயா, உங்க பொண்ணுக்கு ஒரு புதுவிதமான நோய் வந்திருக்கு. இந்த நோய் வந்தவங்க 100% பேர் தான் பொழைச்சிருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி, உங்க பொண்ணுக்கு இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். 100% குணப்படுத்திடலாம். உடனே 2 லட்சம் பணம் கட்டினீங்கன்னா இமீடியட்டா உங்க பொண்ணுக்கு ஆபரேஷனை பண்ணிடலாம். சரிங்க ஐயா. தைரியமா போங்க. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நல்லா பார்த்து. சரிங்க. ஏய் மோனே, அங்க சொட்டர் இருக்கு பாருடா, பாரு கரெக்டா பாரு. சரி சரி சரி. ஏய் வாயா மாணிக்கம், என்னையா இவ்வளவு லேட்டு? காசு வாங்குறது உனக்கு மட்டும் நேரம். பாவம் பார்த்த மாதிரி. அண்ணே கோச்சிக்கிறாதீங்க அண்ணே. நான் எதுக்கு கோச்சிக்க போறேன்? எனக்கு வட்டி கரல தான் ஏன் கோவம் வரும்? வட்டிக்கு தானே பணம் வாங்க வந்திருக்க, எனக்கு வரவுதாயா. சரிந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற? சிவகங்கைக்காரனுக்கு மதுரையில் கடன் கொடுக்குறேன். டேய் மோனே இவடா, இந்த பணத்தை விடா. கையெழுத்து போட்டுறேன். போடியா கையெழுத்த. இந்தா பார்த்து போடு. பார்த்துக்கையா, மதுரைக்காரங்க தான் ஆத்திர அவசரத்துக்கு உதவுவாங்க. கையெழுத்து ஒழுங்கா போட்டுரு. என்ன மாத்தி கிட்டி போடுறாத. சிறப்பு. இந்தாயா முதல்ல போய் உன் மகளை காப்பாத்து. போயிட்டு வாங்க. அம்மா கையல்ன்ற பேஷண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுறோம்மா. டாக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க, உள்ள போங்க. சரிங்கம்மா. ஹலோ, நான் கூப்பிடுறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு. ஐயா ஐயா என் பிள்ளைய காணோம் ஐயா. மொத்தம் 4 லட்சம் பில்லு, 2 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க. மீதி 1.5 லட்சத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணை பார்த்துக்கலாம். ஐயா ஐயோ
ஐயா என் பிள்ளைய கண்ணில் காட்டுங்க ஐயா. ஐயோ, ஐயோ. இங்க பாரியா, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். ஆ? இருக்கிறவன் எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான். இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. வந்தவனையும் மிரட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காமிச்சாரு. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா சார்? நீ நானே என்ன புருஷ மாட்டாட்டியா? தனியா தான் போய் பேசுவியா? யோ, பாதிக்கப்பட்டவனை பாரியா, பாவமா நிக்கிறான். 20 வருஷமா பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தவன் அவன். அம்மா தெரியாத ஏக்கம் வெளியே தெரியாமையே பாத்துக்கிட்டவன். அந்த பொண்ணு இவருக்கு சாமி தான். அந்த சாமி யாருக்காக வாழ்ந்துச்சோ அதோட உசுர எடுத்துக்கிட்டு யோ பொணத்தை கூட கண்ணில் காட்டாம இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? ஒரே ஒரு போன் மட்டும் பேசுங்க சார். மாறன் சார், இவனுங்க போனை வாங்கி வைங்க. யோ போன முடியா, உன் போன கூட. இந்தாங்க சார். மனசு கடந்து தவிக்குதுங்க ஐயா. அவன் முகத்தை பார்க்காம செத்தாலைய கட்ட வேகாதையா. மாறன் சார் இவரை கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க. ஓகே சார். ஐயா பார்த்து கூட்டு போங்க. வாங்க வாங்க, அழுகாதீங்க அழுகாதீங்க, வாங்க. நீ அழுதுட்டே இருந்தா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க, அழுகி நிப்பாட்டுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணு மீட்டு கொடுப்பையா. அப்படி போய் உட்காருங்க. உட்காருங்கய்யா. தப்பு தான் சார், எங்க மேல தப்பு தான் சார். பாடியை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அந்த செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா பாடியை கொடுத்துருவோம் சார். டேய் லூசாடா நீ. அந்த ஆளு இருக்கிற சொத்து பத்திரம் வித்து தாடா உன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸே கட்டியிருக்கான். இல்லாத வெறுமையில காசை கொடுனா எங்க இருந்தா கொடுப்பான்? எப்படா கொடுப்பான்? அப்ப நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா சார்? டீலா? என்ன டீலு? அவர் பொண்ணோட பாடியை நாங்க கொடுத்துறோம் சார். அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் வாங்கி கொடுத்துருங்க சார். அந்த டாக்குமெண்ட்ல ஒன்றும் பெருசா இருக்காது. அந்தோனி ராஜா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பொண்ணோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு சார். அதுல கையெழுத்து போட்டாருன்னா அந்த பொண்ணோட பாடியை நாங்களே மயானத்துக்கு நேரடியாக வந்து கொடுத்துறோம் சார். ஏயா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணியிருந்தா அந்த ஆளுக்கு பெருசா செலவு இல்லாம போயிருக்கும். ஆனா இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? நமக்குள்ள டீல். டீல் நாட் டீல். என்ன சொல்ற சார்? ஒரு 5 லட்சம். இங்க பார், 10 லட்சம் டீல் ஓகேனா சொல்லு, இல்லன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். டீல் ஓகே சார். மரண் சார் சார் பெரியவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போராடுறீங்க? உங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும், அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சாதமா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய், ஏத்து பேசக்கூடாது. அப்புறம் வாழ்நாள் உன் பொண்ணோட முகத்தை பார்க்க முடியாது. அனாதை பணமா போட்டு எரிச்சிருவாங்க. முடிவு உன் கையில தான். ஐயா நான் பேச மாட்டேன் ஐயா. என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். ஏட்டையா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா. சரி வாங்க போலாம். வாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நீ கட்ட வேண்டிய 1.5 லட்சத்தையும் நானும் மாறனும் சேர்ந்து கட்டிடலான் இருக்கோம். இவங்க காட்டுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து போடு. உனக்கு துணைக்கு 2 பீஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ போய் பாடி வாங்கி சடங்கு சம்பிரதாயம் பண்ற வரைக்கும் அந்த 2 பீஸையும் கூட இருப்பாங்க. என்ன, எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. சரியா? இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், மிருகமாயிருவான். பாத்துக்கங்க. புரியுதா? புரியுது சார். போங்க.